அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியன் சேனல். இந்த வாரம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஸ்டார். இந்த படத்துக்கு கூட ரசவாதி படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் ஸ்டார் படம் பார்த்துட்டேன். ரசவாதியும் இன்னைக்கு நாளைக்கு ரிவ்யூ வந்துடும். ஸோ இப்போ இந்த ஸ்டார் படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா இந்த படம் வந்து சிறப்பான படங்களில் தேர்ந்தெடுத்து பண்ணுற கவின் நடிப்பில் வந்திருக்க படம். அவர் நடித்த ஏற்கனவே 2 படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்கு. லிஃப்ட் படமும் தாதா படம் போன வருஷம் வந்து நல்ல சிறப்பான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பெற்று நல்ல கலெக்ஷன் பெற்று வித்தியாசமான படங்கள் தேர்ந்தெடுக்கிறாரு கவின்னு சொல்லி நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த வகையில் இந்த படத்துக்கும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அது இல்லாமல் யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம்மில் வந்து ட்ரைலர்லேயே நல்லாவே சிறப்பாகவே அதிகமான வைரல் ஆச்சு. இந்த ஒரு எதிர்பார்ப்பும் எக்ஸ்பெக்டேஷன் நல்ல ஒரு கூட்டணின்னு சொல்லி அதிகமாச்சு. ஸோ இந்த எதிர்பார்ப்பெல்லாம் வந்து பூர்த்தி செஞ்சுதா இல்லையா, படம் எப்படி இருக்குது என்னன்றதை நம்ம இந்த டீட்டெயில் ரிவ்யூவில் பார்க்கலாம். அதனால நம்ம ரிவ்யூவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் நம்ம தளத்தில் வந்து புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டருக்குள்ள வரும்போதும் தேட்டருக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த படத்தை வந்து ஸ்டில்ஸ் பாண்டியன் சொல்லி படங்கள் பல வருஷமாக சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணிக்கிட்டு வரவர். ஸ்டில்ஸ் ஃபோட்டோகிராஃபராக இருந்து ஒரு குணச்சித்திர நடிப்பு, அப்புறம் வில்லன் நடிப்புன்னு சின்ன சின்ன கேரக்டர்கள் பண்ண ஸ்டில்ஸ் பாண்டியன் அவர்களோட பையன் நவீன் தான் இந்த படத்தை அறிமுக இயக்குனராக பண்ணியிருக்காரு. இது வந்து கிட்டத்தட்ட அந்த ஸ்டில் பாண்டியன் அவர்கள் சினிமாவில் போராட்டத்தை சந்திச்சது தான் கதையாக எடுத்திருக்கேன்னு சொல்லியிருந்தாரு. அது படத்தில் எப்படி வந்திருக்குன்றதை நான் டீட்டெயில் ரிவ்யூவில் சொல்கிறேன். ஸோ இதான் டைரக்டரை பற்றியான டீட்டெயில். அதெல்லாம் படத்தில் வந்து கவின், அப்புறம் கர்ணன் படத்தில் கவனம் ஈர்த்த டைரக்டர் லால், அப்புறம் இப்போ பல படங்கள் அம்மா கேரக்டரில் வர கீதா கைலாசம், அதிதி போல்கர் தான் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிரீத்தி முகுந்தன் இன்னொரு ஹீரோயின், காதல் சுகுமார், லுலு சபாமாரன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. வாங்க இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். படத்தோட கதை என்னென்னா, மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அதில் வந்து லால் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக இருக்கார். அவங்க அம்மா கேரக்டரில், அதாவது லாலோட ஒய்ஃப் கேரக்டரில் வந்து கீதா கைலாசம், அவங்க பையன்தான் கவின். கவினுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க தான் வந்து நக்கல்டிஸ் நிவேதிதா. ஸோ இப்படி ஒரு சின்னதான ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம். இதில் வந்து லாலும் கவினும் வந்து இந்த சினி ஃபீல்டில் என்ட்ரு ஆகணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வம் 2 பேருக்குமே. சின்ன வயசில் லால் வந்து அதை ஆசைப்பட்டுருப்பார், அவரால் அடைய முடியாமல் போயிருக்கும். அதனால் கவின் வந்து ஸ்கூல் டயத்துலேருந்தே இந்த மாறுவேட போட்டி, இந்த மாதிரி பாரதியார் மாதிரி வேஷம் போடுறது, அது இல்லாமல் ஸ்கூலில் வந்து ஆடிஷன், ஏதாவது சினிமா ஆடிஷன் வந்தால் காலேஜ் டைம்லேயே வந்து போய் சொல்லி கூட்டிகிட்டு போய் ஆடிஷனுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறதுன்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார். வீட்டில் கீதா கைலாசம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, படிப்பு தான் முக்கியம் வந்து சொல்லி மிடில் கிளாஸ் அம்மா மாதிரி இன்ஜினியரிங் ஆகணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் கவினுக்கு வந்து நடிப்பில் தான் இன்ட்ரெஸ்ட்டு. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஹீரோ ஆகிறதுக்கு பல போராட்டங்களை சந்திக்கிறாரு. அந்த போராட்டங்களை சந்தித்து அந்த ஹீரோ ஆனாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அவர் வாழ்க்கையில், அவர் நினச்சபடி சினிமாவில் ஹீரோ ஆக முடிஞ்சதா இல்லையா அப்படிங்கிறத பரபரப்பான ட்விஸ்டோட முடிகிற பேலன்ஸான மிச்ச கதை அதுதான். இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். ப்ளஸ்ன்னு பார்த்தா படம் வந்து மோட்டிவேஷனல் டைலாக்லாம் நிறைஞ்சு சினிமாவை பற்றியான ஒரு முக்கியமான விஷயங்கள், சினிமா வந்து வாழ வைக்கும். நிறைய பேரை வந்து அதுலேருந்து நினச்ச இலக்கை அடைய முடியாமலே வந்து வாழ்க்கையை முடித்தவங்களும் இருக்காங்கன்னு ஒரு நல்ல ஒரு தரமான மோட்டிவேஷனல் மெசேஜ். ப்ளஸ் நல்லா எப்படி ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும்னு சொல்லி ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மெசேஜை வந்து ஸ்க்ரீன் பிளேயில் ப்ரீச்சிங் மோடு இல்லாமல் சொல்லியிருக்காரு இயக்குனர் நவீன். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டில் பாண்டியன் அவர்களோட பையன் தான். ஸ்டில் பாண்டியனுக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு கேரக்டர், ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிறைய ஷார்ட்ஸ் வர மாதிரி வச்சுருக்காரு. அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஸ்டில் பாண்டியன் அவர்களுக்கும் ஒரு பையன் இந்த படத்தில் அறிமுகமாகிருக்க, டைரக்டர் அறிமுகமாகிருக்க நவீனுக்கும். அப்புறம் படத்தில் வந்து முக்கியமான கேரக்டரில் ஹீரோவாக படத்தை பில்லர் மாதிரி தாங்கி பிடிக்கிறார் கவின். அவர் ஏற்கனவே நல்ல படங்கள்லாம் செலக்ட் பண்ணிட்டு வர்றார். லிஃப்ட், தாதா அந்த படங்களுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதை வந்து உணர்ந்து நடிப்பில் நல்லாவே ஸ்கோர் பண்ணுறாரு. கோபம், சோகம், வலி, ஆற்றாமை அப்படின்னு எல்லா ஒரு இதையும் கேரக்டரைசேஷனையும் அந்த ஒரு ஜேர்னல்ஸ்லேயும் நல்லா பின்னி படம் எடுக்கிறாரு. அது இல்லாமல் அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த மாண்டேஜ் மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் வர ஷார்ட்ஸ் எல்லாமே தாதா படத்தில் வர மாதிரியான அந்த ஒரு ஃபீல் குட்டான ஃபேமிலி மேன் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வரும்போது அந்த அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஒரு ஆக்டிவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்ல ஒரு யூத்தாக காமிக்கிறதுல நல்லாவே எல்லாமே ஸ்கோர் பண்ணுறாரு. படத்தை தாங்கி பிடிக்கிறாரு கவின் அவர்கள். அவரோட கேரியரில் இந்த படமும் சிறந்த படமாக அமைஞ்சிருக்கு. 3வது படமாக நடிப்பை பொறுத்த வரைக்கும்.
அது இல்லாமல் படத்தில் வந்து முக்கியமான கேரக்டரில் அப்பா கேரக்டரில் டைரக்டர் லால் அவர் தான் மோட்டிவேஷன் பண்ணுற சப்போர்ட்டிங் கேரக்டர். பையனுக்கு வந்து எல்லா விதமான மோட்டிவேஷனும் கொடுக்குறாரு. மாறுவேட போட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து, அப்புறம் காலேஜ் படிக்கும்போது ஆடிஷனில் வந்து ஸ்கூலில் அந்த காலேஜில் போய் சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறது இருந்து, அப்புறம் எப்போல்லாம் உடஞ்சி அழுவும் போதும் அவர் வந்து தேத்துறது. கிளைமேக்ஸில் ஒரு சீன்லேயும் சொல்லுவார், நீ எப்போ கண்ணாடியை பார்த்து நிறுத்தினியோ அப்பயே நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்லி, கண்டிப்பாக நீ ஜெயிப்பேன்னு சொல்லி மோட்டிவேஷன் கொடுக்குறதுன்னு எல்லா ஒரு எக்ஸ்பிரஷனையும் பண்ணியிருக்காரு. அவர் ஏற்கனவே ஒரு டைரக்டர்ன்றதில் நடிப்பு நல்லாவே வருது. ஒரு கர்ணன் மாதிரியான படங்களில் கவனம் ஈர்த்தவர். இப்போ நிறைய படங்கள் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துலேயும் முக்கியமான கேரக்டர், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேரக்டர்னு சொல்லக்கூடிய அளவில் மலையாள பட டைரக்டர் லால் சிறப்பான நடிப்பு. அது இல்லாமல் கீதா கைலாசம், இப்போ வந்து சரண்யா பொன்வண்ணன் அவர்கள் எப்படி அம்மா கேரக்டர் நிறைய பண்ணிட்டு வராங்களோ, அந்த மாதிரி இப்போ வர படங்கள்லாம் அம்மா கேரக்டர் நிறைய வர்றாங்க. கீதா கைலாசம் இவங்க யாருன்னா, ஒரு லெஜெண்டரி டைரக்டர் கே பாலச்சந்தர் அவர்களோட மருமகள். பாலச்சந்தர் அவர்களோட பையன் கைலாசம், அவங்களோட ஒய்ஃபு. அவங்க இப்போ சினி ஃபீல்டில் வந்துட்டு சில குறிப்பிட்ட படங்கள் தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சிறப்பாக இருக்குது. இப்போ இந்த வருஷம் நிறைய படங்களில் பண்ணிக்கிட்டு வராங்க. அவங்க நடிப்பில் நல்லா பின்னி படம் எடுக்கிறாங்க. அவங்க கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. சிறப்பாகவே இருக்குது அவங்க ஆக்டிங்கு. அவங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் ஃபஸ்ட் பார்ட்டில் லவராக வர அந்த பிரீத்தி முகுந்தன் நல்லா ஆக்டிவாக இருக்காங்க. கவினுக்கு டஃப் கொடுத்து நல்ல ஒரு அந்த ஆக்டிவாக நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் குட்டாக அவங்க கேரக்டர் நல்லாவே ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் வர அதித்தி போல்கர் கேரக்டரில் வந்து மயக்கம் என்ன படத்தில் வர அந்த ஹீரோயின் கேரக்டர் மாதிரியே தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வழி நிறைந்த ஒரு கேரக்டர். அவங்களும் நல்லா சப்போர்ட்டிவ் ரோலை நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் படத்தில் முக்கியமான ஒரு கேரக்டரில் கவினுக்கு மாமா கேரக்டரில் லவ்லி சபா மாறன், அப்புறம் ஒரு வாழ்ந்து கெட்ட ஒரு நடிகர் கேரக்டரில் வந்து காதல் சுகுமார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு முக்கியமான கேரக்டர். அது இல்லாமல் கவின் ஸ்கூல் ஃப்ரெண்டாக வர தீப்ஸா அவர் தான் படத்தில் வந்து காமெடி கொஞ்சம் நல்ல ஒரு ஃபீல் கூட கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அவர் நல்லா டாமினேஷன் பண்ணி சிறப்பான காமெடி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அக்காவா ஹீரோ கவினுக்கு அக்கா வர அந்த நக்கல்டிஸ் நிவேதிதா அவங்களும் சின்ன ரோல் தான், சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி படத்தில் டைரக்டரோட அப்பாவான அந்த ஸ்டில்ஸ் பாண்டியன் வந்து செகண்ட் ஹாஃபில் கவின் ஒய்ஃபாக வர்ற அந்த ஒரு அதிதிக்கு அப்பா கேரக்டரில் வராங்க. அவரும் அதாவது கவினுக்கு மாமனார் கேரக்டர் இந்த படத்தில். அவரும் சின்ன ரோல் தான். இந்த படத்தில் தான் ஓரளவுக்கு நல்ல ரோல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவரே சொல்லியிருந்தார். பையன் டைரக்ஷனில் அப்பா நடிச்சிருக்காரு. குறைஞ்ச நாள்னாலும் ஒரு கேரக்டரை நல்லாவே பண்ணியிருக்காரு. நல்லாவே நைல் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அப்படி அது இல்லாமல் படத்தில் வந்து வசனம் எல்லாமே ஷார்ப்பாக இருக்குது. அதில் வந்து லால் வந்து ஒரு சீனில் சொல்லுவார், நீ தோத்துட்ட. செகண்ட் ஹாஃபில் சொல்லுவார், தோத்துட்ட நீ, ஏன்னா எப்போ நீ கண்ணாடி பார்த்துட்டு நிறுத்தினியோ நடிப்பு நிப்பாட்டினியோ அப்போவே உனக்கு போயிடுச்சு உன்னோட நடிப்பாற்றல். ஏற்கனவே சொல்லுவாங்க, நான் எப்போவுமே நடிகர்களாக இருக்கவங்க கண்ணாடி பார்த்துக்கிட்டு அதை நடிப்பை பயிற்சி பண்ணால் நல்லது, ஏன்னா கண்ணாடி ஏமாத்துன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு இதை வசனமாக வச்சுருப்பார். அதெல்லாம் பல இடங்களில் ஷார்ப்பாக இருக்கும். அந்த கவின் பேசுகிற வசனங்கள், மோட்டிவேஷ்னல் வசனங்கள் எல்லாமே படத்தில் வந்து காதல் சுகுமார் பேசுகிற அந்த ஒரு வசனம், ஐஸ் உருகிடுறதுக்குள்ளே வாங்கிருங்கன்னு சொல்லி அவர் ஒப்புமைப்படுத்தி சொல்லுவார். சினிமாவில் நல்ல சான்ஸ் எடுத்து முன்னேறிடுன்னு சொல்கிறத இன்டெரக்டாக சொல்லுவார். வாழ்ந்துக்கிட்ட கேரக்டரில் காதல் சுகுமார் நல்லா பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் படத்தில் முக்கியமான மெயின் பில்லர் வந்து யுவன் சங்கர் ராஜா. ஃபஸ்ட்டில் வந்து ஒரு பெப்பி சாங்கு இன்ட்ரடக்ஷன் மாதிரி வரும். கவின் இன்ட்ரடக்ஷனில் நல்லாவே எனர்ஜெட்டிக்காக போட்டிருப்பாரு. அதெல்லாம் படம் ஃபுல்லாக ஃபீல் குட்டான சாங்ஸு. அதெல்லாம் பிஜிஎம்மும் வேறு லெவலில் பின்னி பேர் எடுத்திருக்காரு. படம் ஆகாவோ மைனஸாக இல்லையானா இருக்குது. அது என்னென்னா, இது சின்ன குறை தான் என்னளவில் பார்க்கப்படுது. என்றைக்குமே சினிமாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சினிமான்ற ஒரு கான்செப்ட் வந்து நிறைய படங்கள் எதிர்பார்த்த அளவு வெற்றி வாய்ப்பை கொடுக்கலன்றதான் நிதர்சனமான உண்மை. பல படங்களில் வெற்றி கொடுத்துட்டு வந்த இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் வந்து நிழல்கள் படத்தில் அந்த எதிர்பார்த்த அளவு போகலை. ஏன்னா அந்த படமும் வந்து சினி ஃபீல்டு வந்து படத்துக்குள்ள படம்ன்ற மாதிரியான கதைகள்லாம். அதுக்கப்புறம் கல்லுக்குள்ளீரம், அதுலேயும் ஒரு டைரக்டர் படம் எடுக்கிற மாதிரியே வரும். அதுவும் பெரிய அளவில் போகல இயக்குனர் எம்எம் அவர்கள் படம். அது இல்லாமல் இன்னும் நிறைய படங்களில் உதாரணத்தை சொல்லலாம். இது என்ன அளவில் பார்க்கப்படுது. அது என்னென்னா, வெள்ளித்திரைன்னு ஒரு படம் பிரகாஷ்ராஜ் அவர்களும் அந்த பிருத்திவிராஜ்குமாரும் பிருத்திவிராஜ்னு சொல்லி மலையாள நடிகர் இப்போ ஆடு ஜீவிதம் படத்தில் நடிச்சார். அவரும் நடிச்சிருப்பாங்க. அந்த படமும் எதிர்பார்த்த அளவு போகலை. அது மாதிரி இப்போ வருஷங்களுக்கு சேஷம் அதுவும் பெரிய அளவில் போகலை. அப்புறம் சேரன் அவர்கள் இயக்குன மாய கண்ணாடி, இப்படி ஏகப்பட்ட உதாரணங்கள் சொல்லலாம். ஸோ அதனால் இந்த படத்துலேயும் கதைக்களத்தை வந்து வேறு மாதிரி கொண்டு போயிட்டு அந்த ஒரு சினிமா ஃபீல்டு ட்ரை பண்ணுறது வந்து ஒரு சின்ன ஒரு போர்ஷனாக வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் படத்தில் வந்து
படம் வந்து கொஞ்சம் ட்ரை சப்ஜெக்ட்னால இதில் வந்து காமெடி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எப்படி வந்து வறுமை ஒன்னது படம் வந்து கொஞ்சம் ஒரு இந்த வறுமையை பற்றி சொன்னாலும் பாலச்சந்தர் அவர்கள் வந்து சேகர் அவர்களை வச்சு நல்லாவே காமெடி பண்ணியிருப்பாரு. ஒரு சில சீன்கள் நல்லாவே ஃபீல் குட்டாக கொண்டு போவோம். படத்தில் எல்லா ஜானரையும் கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இதுலேயும் காமெடி இன்க்ரீஸ் பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த தீப்ஸோட போர்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த சென்டிமெண்ட் சீன்ஸை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அது இல்லாமல் சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் வந்து 90s வர படங்கள் வரைக்கும் கிரிஞ்சாக தெரியுது. இப்போ உள்ள காலகட்டங்கள் எந்த அளவுக்கு ரசிப்பாங்கன்னு தெரியல. இது என்ன அளவில் பார்க்கப்படுது. அது இல்லாமல் இந்த படம் வந்து ஏற்கனவே அந்த படங்களை நினைவூட்டுறது மறக்க முடியல. அது என்னென்ன படங்கள்னா அந்த அப்பா பையன் சென்டிமெண்ட்டுக்கு வாரணம் ஆயிரம், அப்புறம் ஒரு தோல்வியே சந்திச்சிட்டு இருக்க அந்த ஒரு இதுக்கு முகவரி படம். அது இல்லாமல் அந்த செகண்ட் ஹாஃபில் வர அந்த ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வர சண்டைகள்லாம் மயக்கம் என்ன அந்த ஒரு போர்ஷன்ஸ் அந்த அந்த சில சீன்ஸ் எல்லாம் வந்து நினைவுபடுத்தி என்ன அளவில் பார்க்கப்படுது. அது இல்லாமல் படத்தில் வந்து எப்போவுமே நெகட்டிவாக நிறைய சீன்ஸ் வருது. மோட்டிவேஷன் ஒரு சீன்ஸ் தான் வருது. அதுக்கு பதிலாக வந்து அந்த மாதிரியான கேரக்டர் கம்மி பண்ணிவிட்டு ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் கொஞ்சம் ஃபீல் கூட கொண்டு போயிட்டு அது வந்து ஃப்ளாஷ்பேக்கில் மட்டும் அவர் எப்படி கஷ்டப்பட்டாருன்றதை வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பாகவே இருந்திருக்கும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கவங்க தான் பார்க்க முடியும். அது இல்லாமல் சினிமா விரும்புகிறவங்க, சினிமாவை நேசிக்கிறவங்க, சினிமாக்குள்ளே என்ட்ரு ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஜென்ரல் ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமை வேணும். அது அபோவ் ஆவரேஜ் படம் தான். ஆஹா ஓஹோன்லாம் போகாது. கொஞ்சம் மெதுவாக தான் போகும். பட் ஒன் டைம் வாட்சபிள் தான். ரொம்ப போர்லாம் அடிக்காது. கொஞ்சம் பொறுமையாக பார்த்தா ஓரளவு ஓகே. ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக கொண்டாடப்படும். இப்போதைக்கு இந்த படம் தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. படம் பார்க்கலாமா வேணாம்ன்ற காலை நீங்கள் தான் எடுத்துக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் வாட்சபிள் அபோவ் ஆவரேஜ். இதுதான் என்னோட ஃபைனல் வெர்டிக்ட்டு. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு திரை விமர்சனம் அல்லது முன்னாடி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.